நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே அப்பா, இந்த காலை நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி நீர் கொடுத்திருக்கிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 4வது வசனம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகுமா என்ற இந்த வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இன்னும் உன்னை அதிகமாய் நேசிக்க ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தங்கி இருக்க, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் வாழும்படி ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே அப்பா, எத்தனையோ சமூகத்தை இன்றைக்கு நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஏதாவது ஒரு வீடு கிடைக்குமா, அது கிடைக்குமா, இதை கிடைக்குமா, உலக பிரகாரமான காரியங்களை தேடி அநேக பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை விட்டு விலகி தூரத்திலே போயிருக்கிறார்கள். ஆண்டவரே, ஆனாலும் அவைகள் அழிந்து போகிற போஜனம். ஆண்டவரே, ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகாலையில் ஆண்டவரே அப்பா, அவர்கள் வெளியில வந்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே அப்பா, ஒரு பனியை கட்டியை போல அப்பங்களை ஆண்டவரே, ருசியான ஒரு ஆண்டவரே அப்பா அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தும் பொழுது அந்த ஜனங்கள் மோசேவினிடத்திலே கேட்கிறார்கள், இவைகள் என்ன என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அதிகாலையிலே கொடுத்திருக்கிற மன்னா என்று சொல்லும் பொழுது எல்லாரும் ஓடி போய் ஆண்டவரே, அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மோசே சொன்னான். ஆண்டவரே, ஆனால் அவர்களும் ஆண்டவரே அப்பா, தன் அளவுக்கு மீறி இதுக்கப்புறம் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சொல்லி ஆண்டவரே அதிகப்படியாய் சேர்த்து வைத்தார்கள். ஆண்டவரே அப்பா, அவைகள் எல்லாம் கெட்டு போய் நாற்றம் எடுத்து பூச்சி பிடித்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது போல ஆண்டவரே அப்பா, அனுதினம் எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம், ஒரு பிள்ளைக்கு தேவையானதை தன் தகப்பன் ஆண்டவரே அப்பா சேர்த்து வைத்தது போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தின பிறகுதான் நீர் எங்களை தேடி வந்தீர். ஆண்டவரே, எங்களை அழைத்தீர். ஆண்டவரே அப்பா, அந்தந்த காலங்களில் அதை எங்களுக்கு கொடுக்கும்படி நீர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கும் பொழுது, சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில வனாந்தரங்கள் ஆண்டவரே, வறட்சியான காலங்கள் வரும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு விலகி தூரத்திலே நாங்கள் ஓடி விடுகிறோம். ஆண்டவரே, ஆனால் கடைசி வரையிலும் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு நிற்கிறவனுக்கு அந்த ஆசீர்வாதம். ஆண்டவரே, 10 பேர் ஓட்டம் பந்தயம் ஓடுறான். ஆண்டவரே, எல்லாருக்கும் மூச்சு வாங்குது, எல்லாருக்கும் வேர்த்து கொட்டுது. ஆனால் இந்த லக்கை நான் அடைய வேண்டும் என்று ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே தன்னுடைய ஆண்டவரே காரியங்களை பொருட்படுத்தாமல், பலவீனங்களை பொருட்படுத்தாமல் ஓடுகிறவன் முதலிடத்திலே ஓடுகிறான். என்னால முடியல என்று சொல்லுகிறவன் பின்தங்கி விடுகிறான். ஆகவே அதுபோல ஆண்டவரே, எங்களுடைய ஜீவனை நாங்கள் நேசிக்காதபடி, எங்களுக்கு ஜீவனா இருக்கிற உம்மை நாங்கள் நேசித்து உம்முடைய பந்தய பொருளைக்காக நாங்கள் ஓடி வரும்படி எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதியும். இந்த நாளிலும் கூட அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடும். இயேசுவின் நாமத்தில் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.